வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாத பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு டிகிரி அடிப்படையில் நம்ம பார்த்து இந்த அருள்வாக்கு சொல்கிற மாதிரியோ இந்த பரிகாரம் அப்படிலாம் போகாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் ஒரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்தந்த கிரகம் இது மாதிரி இடத்துல வரும் பொழுது எது மாதிரியான ஒரு பொது தாக்கத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவம் பிரகாரம் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிதுன ராசிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அமைப்பு அப்படின்னா, சனி வந்து 10ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வருஷமாக பல முயற்சிகள் ஆகுது, சிலது பேக் ஃபயர் ஆகுது, சிலது ஜெயிக்கிறீங்க, சிலதெல்லாம் முன்னேற்றங்கள் நல்லா போகுது. அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய சனி 10ல் நீடித்திருக்கிறார். குரு 2ஆம் இடத்துல வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து 8, 6, 10 பார்க்கிறார். ஸோ நிறையா கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள், பணம் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் வந்து பல வகையில் வரக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் கொஞ்சம் தூர பிரதேசம், நிறையா ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நம்ம ஊக்கத்தோட அதிக முயற்சியோட நிறைய லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது இருக்குது. ஸோ இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான ஒரு விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா, ராகு 9லும் கேது 3லும் இருக்கிறது ஓரளவுக்கு முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன்களை எடுக்கக்கூடிய அமைப்புகள் தவறு இல்லை. இப்போது ராசியதிபதியாகிய புதன் பாருங்க, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கடகத்துக்குள்ள வந்து ஆகஸ்ட் 2, 3லேயே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு குருவோட சேர்றது ராசியதிபதி அப்படி இருக்கிறது அருமை. ஸோ எப்போ வந்து ராசியதிபதி குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பணம் வரவுக்காக சில யுக்தியான வேலைகள், கெட்டிக்காரத்தனமாக சில முயற்சிகள் செய்கிறது, கெட்டிக்காரத்தனமாக சில முடிவுகளை செய்வது, அது மூலமாக பலன்களை பெறுவது, மாணவர்கள் நல்லா படிக்கிறது, பயங்கர மெமரி பவரில் கொண்டு வந்து நல்ல ரிசல்ட் கொண்டு வர்றது, இது வரைக்கும் புரியாத விஷயம்லாம் கொஞ்சம் புரிகிறது, வாழ்க்கையில் நம்ம தெளிவு பெறுவது, நிறையா விஷயங்கள் முடிவெடுக்க முடியாத விஷயத்தையே டக்குன்னு முடிவெடுக்கிறது. ஏன்னா புதன் வந்து குருவோட சேருது, சூரியனோட சேரும் பொழுது நிபுணத்துவம் பெற்று வாழ்க்கையில் சில நல்ல ஒரு மேல்நிலையான சில அமைப்புகள், பல 6 மாதமாக சில முடிவுகள் எடுக்க முடியாதவங்க டக்குன்னு எடுத்துருவாங்க. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் சொகுசாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க்கை குறைக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி இது மாதிரி ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, நல்ல க்ரோத்து, டக்குன்னு ஒரு ஆஃபரு, டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வரைக்கும் புலப்படாத விஷயங்கள் புலப்படுதல், இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசி அதிபதி குருவோடு சேர்க்கறனாலையும் சூரியனோட சேர்ந்து எந்த விதத்திலும் தவறான ஒரு சனி செவ்வாய் பார்வையில் இருக்காதனால மூளை நல்லா வேலை செய்யும், நல்லா சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாதத்தின் கடைசி 7 நாளுக்கும் பார்த்திங்கன்னா அவர் சிம்மத்துக்கு போகிறாரே ஒழிய அதுவும் தப்பு இல்லை. ஸோ ஓரளவுக்கு ராசி அந்த மிதுன ராசிக்காரர்கள் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுமோ ஒன்று விடாமல் அடுத்தடுத்து செய்து லேசினஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சோர்வு, மனசோர்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சில விஷயங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. சுக்கிரன் 4ஆம் இடத்துலேயே நீடித்திருக்கிறது நல்ல அமைப்பு தான். இது மாதிரி வீடு, வண்டி, வாகனம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சனி பார்வையும் பெற்றிருக்கிறார், செவ்வாய் பார்வையும் பெற்றிருக்கிறார். ஸோ வீடு, வண்டி, வாகனம், தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வண்டி சேதாரமாக இருக்கோ அது மாதிரி விஷயங்களோ அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு வீடு, வண்டி இது மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு வேணுங்கிற இன்சூரன்ஸு அது மாதிரிலாம் போட்டுக்குங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு சுக்கிர திசையாக நடந்துட்டு இருக்கிற டைமில் இது மாதிரி சனி செவ்வாய் தாக்கத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது சிலதெல்லாம் கொஞ்சம் தவறான கைமீறி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடன் வரும், அடுத்தவங்களோட பணம் வைத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றங்கள், ஒரு நாடு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு,
விசா படிக்கிறதுக்காக போகிறவங்களுக்கு டக்குன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ட்ராவலிங் ஆகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலத்தை போகக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட்டில் நல்லா போட்ட காசு வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் வலுக்கிறனால ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஸோ பேச்சு மூலமாக பிழைக்கக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, இது மாதிரி கன்சல்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்ற பாதை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஓவராலாக தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வருமானம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் கடன் முழுசாக முடிக்க முடியலனாலும் அடுத்த ஸ்டேஜ் நல்ல ஏர்னிங் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக நம்ம செய்து ஒரு ஃப்யூச்சரில் நம்ம லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்புகளாக நிறைந்ததான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இருக்குது. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நம்ம போட்டு பார்த்து அதில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எந்தெந்த கிரகம் அதிகமான வலிமையாக இருக்கிறது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தச புக்தி நாதன்கள் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்குங்கிறதை முதல் சொன்ன பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தென்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், எது மாதிரி விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், எப்படி பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த துறை நமக்கு சாதகமாக இருக்குது, எந்த காலகட்டத்தில் நமக்கு நிவர்த்தி வருது, எந்த காலகட்டத்தில் நமக்கு கடன் அடையுது, எந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனையை நீங்கி கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ போகிறோம், எப்போ நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஜாபு, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ் இன் பிஸ்னஸ்ஸு, எப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், வெளிநாடு வாய்ப்புகள் எப்போது, வேலை வந்து தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை எப்போ கிடைக்கும், அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அன்ற சூக்ஷமம் அடிப்படையில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுது எடுக்கும் பொழுது உங்களுக்கே வந்து கிளாரிட்டியோட எப்படி போயிட்டுருக்கு, நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி, இப்போ ப்ரெசென்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்தது நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகருதுங்கிறத ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போராட்டங்களை எதிர்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை நாமளே எப்படி சந்திக்கிறது, எந்த நேரத்தில் எப்படி நம்ம வேகமாக போகலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், இந்த மாதிரி கர்மா நமக்கு தெரியுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளையும் வாழ்க்கை திட்டத்தையும் அமைக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எப்படி எந்த நம்மளுடைய கர்மாவின் பலன்களை நாமளே தெரிந்து கொண்டு தேவையற்ற ஒரு எதிர்மறையான விளைவுகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார், சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன்
ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம், பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய நேரம், நஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரம். செலவுகளால் தாக்குண்டு இருந்தீங்க, இப்போ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் 2 ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே வரார். லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் செலவில்லை, வருமானத்தில் லாபத்தில் செலவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடன் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. 10 ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1000 ரூபா கடன் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்படி ரொட்டேஷன், கடனையே ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க. இப்போது செவ்வாய் ராசிக்குள்ளே வரதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக சில பண வருமானம் வரத்துக்கோ, தாய் வழி உறவுகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான செலவுகள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அதனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று ஒரு தொய்வு இருக்கும். ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிலம் சார்ந்த விஷயம், நீங்கள் நிலத்தை விற்கணும் அப்படின்னா விற்க முடியாது. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் செல்லிங் யுவர் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் நிலத்தை வாங்கலாமே தவிர விற்க முடியாது. இந்த மாதம் சனி 10ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களால் விற்க முடியாது. அதாவது எப்போ அப்படின்னா 2027 ஜூலை வரைக்கும் உங்களுடைய சொத்து விற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விற்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே தவிர லாபம் கிடையாது. அதனால் இப்போ விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடையாது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான உழைப்பின் மூலமாக ஒன்றா வேலை இல்லாமல் வீட்டில் உட்காருவீங்க, இல்லை அதிகமாக வீட்டில் இல்லாமல் வேலையிலே ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க. 24 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு கூட நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் வீட்டுக்கு போவீங்க. வீட்டில் இருக்க மாட்டீங்க. ஆஃபீஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு 10 நாள் மேரேஜ் வெட்டிங் ஹாலிடே அப்படின்னு போட்டு லீவ் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு காத்தால 6 மணிக்கு முகூர்த்தம்னா நீங்கள் காத்தால ஒரு 1 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போவீங்க. அந்த அளவுக்கு ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய நேரம். உங்கள் மேலதிகாரிகள் கடைசி நேரம் வரைக்கும் வேலை வாங்குவாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் சோர்வும் அடைய மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை. நீங்கள் கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுனால இந்த சூரியன் பயிற்சிக்கு அப்புறம், அதாவது ஆகஸ்ட் 17க்கு அப்புறம்
உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயம் தேவையில்லை. ஏன்னா குரு உங்களுக்கு பலமாக 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாம் உங்களுக்கு அப்படியே அரணாக அபிமன்யுவை சுற்றி இருக்கிற மாதிரி, சக்கரவியூகம் மாதிரி உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுசரணை, அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதிகமாக முதலீடு போட்டிங்கன்னா நஷ்டமாகும். அதே சமயம் நீங்கள் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த கேம்பிளிங்லாம் போனீங்கன்னா நஷ்டத்திற்கு தயாராகுங்கள். நஷ்டம் வராமல் இருக்கணும்னா அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் மிதுனராசி நண்பர்களுக்கு திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன், அந்த சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள், நஷ்டங்களிலிருந்து விடுதலை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது.
அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவா விரதத்திலேயே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் வந்து எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க, இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன் என்னங்கிறத கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். தெளிவா பாருங்க. இந்த மாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்கு புதிய வகையான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய வகையான உங்களுக்கு இருக்கக்கூடிய தேடுதல், பொருளாதார தேடுதல் இருக்குல்ல, அதுல பல வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யுக்திகளை நீங்கள் கண்டு அறியக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் வருதுங்க. எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் பாவம் வலிமை அடைகிறது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த 11, 12, 13 ஆகிய தேதியில ஒரு பெரிய யோகம் இருக்குன்னு சொன்ன பாருங்க. அது என்ன யோகம் அப்படின்னா குரு சந்திர யோகம். அது எதுலங்க நடக்குதுன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டிலே நடக்குது. என்னென்ன கிரகங்கள் சேருதுன்னா அவங்களுடைய 2 கூடிய சந்திரன் ஆட்சி பலமா போறாரு. அடுத்ததாக மிதுன ராசிக்கு 7, 10க்கு உடையவர். 7ஆம் பாவம் முக்கியம், கலத்திரஸ்தானாதி. 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதற்கு ஜீவனஸ்தானாதிபதி. அந்த 2க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பாவத்திலே குடும்பத்திலே செல்கிறார். அடுத்ததா 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அதே இடம். உங்களுடைய ராசி நாதனும் புதன் 2 பேரும் சேர்றாங்க. ஆகையார் 4 கிரகங்கள் சேர்ந்து இந்த குரு சந்திர யோகத்திற்கு மேலும் மேலும் வலிமை சேர்க்கிறது. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மிதுன ராசிக்காரங்க நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது சரிதாங்க, மனசுக்கு திருப்தியா இருக்குமா, எனக்கு நல்ல ஒரு அற்புதமான வேலையா இருக்குமா, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குமா, நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே கிரகங்கள் சேர்க்கை இருப்பதனாலே பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு என்னங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை பார்ப்பதற்கு வேலையிலே மேலும் திருப்தியான ஒரு நல்ல சம்பளமான ஒரு உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வு உண்டு, ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது இதை விட ஒரு உயர்வான வேலைக்கான மாறுதல் உங்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மிக மிக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த சந்திர பகவான் சேருங்கிறார். அதன் பிறகாக அவர் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கிறது. அதனால இந்த மாதம் முழுவதுமே பணங்காசு அதிகமா உங்க கையில புழக்கம் ஏற்படும். இதுல முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் அதிபதி அவரே. அதனால குடும்பத்திலே அதிகமா செலவுகளும் ஏற்படும். என்னங்க சார், நான் வரவும் இருக்கு செலவும் இருக்குன்றீங்களேன்னா, ஆமா,
இதுல செலவுகள்ங்கிறத விட வரவு கொஞ்சம் கூடுதலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்டுக்கு தேவையான அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு தொழில் ரீதியான மந்தத்தை கொடுத்தாலும் கூட அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். ஏன்னா வக்ரம் பெற்ற சனி 10ல இருக்கக்கூடிய காலம் தொழிலே கொஞ்சம் மந்தம் செய்வார். ஆனால் குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனாலே அந்த மந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறைஞ்சுவிடும். அது ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த மந்தமா இருக்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, எல்லாத்துலயும் ஒரு அசட்டையாக இருக்கக்கூடியது எல்லாமே மாறிவிடும். புத்துணர்ச்சியாக உணர்வீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக பல செயல்களை செய்வீங்க, அளப்பரிய பல நல்ல விஷயங்கள், நல்ல வீர தீர ஒரு பராக்கிரமான செயல்களை செய்து பல நல்ல பெயர்களையும் நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாசம் நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா பெருமாள் வழிபாடு. இந்த பெருமாளை கும்பிடுங்க. ஏகாதசி ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஏகாதசி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல புதன்கிழமையில நீங்க ஆகஸ்ட் 5, 12, 19, 26 ஆகிய திதயத்தை எல்லாமே புதன்கிழமையில தான் வருது. அதனால புதன்கிழமை பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற அந்த தோத்திரத்தை பாராயணம் சொல்லுங்க. விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்கார பூதப வியபவத் பிரபு அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் குபேர சம்பத்து அதிர்ஷ்டம் இந்த குரு சந்திர யோகத்தினுடைய சேர்க்கையினாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமः. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. செவ்வாய் யார்? 6 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11. ஸோ 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. அடுத்து ஒரு 17க்கு மேலே பார்த்திங்கன்னா செவ்வாய் தனித்த லக்னத்திலே இருக்கார். ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு மிதுன லக்னக்காரங்க, ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக ட்ராவலிங்கில் இருக்கணும். ஏன்னா சில பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால ட்ராவலிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு பார்ட்.
சமையல் செய்யும் போது சூடுபடாமல் பெண்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இந்த மாதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். ரத்தம் கண்டிப்பாக வெளியே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த எல்போ, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சுகர் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது, ஃப்ளக்சுவேஷன், சுக்கிரன் நீசமாகிறார் புதன் வீட்டில். அப்போ வந்து என்னென்னா தூக்கம் கெடும். ட்ராவலிங் மட்டும் இந்த வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்போ வந்து 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது கார், அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகும்போது தேவையில்லாமல் காருக்கு செலவு பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணலாமா, என்னடா எல்லாம் நெகட்டிவாகவே இருக்குது, இந்த மாதம் மட்டும்தான், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குதோ அப்படிதான். ஸோ ஏன் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாயும் புதனும் ஃபஸ்ட்டு 15 டேட்டுக்குள்ள பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பார்க்குறார்கள். இப்போ குரு பாதகாதிபதியான குரு வந்து உங்களோட 2ஆம் வீட்டில் இருக்காங்க சூரியனோட. அப்போ வார்த்தைகள் எவ்வளோ கடுமையாக இருக்கும், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பேசுறது, அப்போ வந்து இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வாகனத்து மூலிமா நீங்கள் கடன், இப்போ வந்து நீங்கள் அடிதான் படணுன்ட்டு இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் மூலியமாக ஒரு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இப்போ நீங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கணும். அப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது தலையை குறிக்கும். அப்போ வந்து தேவையில்லாமல் தலையில் அடிபடுறது, தலையில் வந்து ரத்தம் வர்றது, ஏன்னா செவ்வாய் இருக்காரு இல்லைங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புத்தி நம்மளோட சொல் பேச்சே கேட்காம யோசனை, ஓவர் திங்கிங், இதுதான் ஆல்ரெடி புதன் ஓவர் திங்கிங் இதில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கடினமான ஒரு முடிவுகள் எடுக்க முடிய பின் விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வந்து மிதுனத்துக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன்னா, பாதகாதிபதி உச்சமாக இருக்காங்க. உச்சமாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி யாரை பார்க்குறாங்க, உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை வந்து அந்த இடத்துல சனி இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறாரு. நினச்சி பார்த்துக்கோங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. பாதகாதிபதி பார்வை பாதகத்தையே செய்யும். யார் யாருக்கு குரு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இது பொது பலன்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுடைய பாதகாதிபதி ஒருவேளை வந்து இப்போ கடகத்திலே இருக்காரு அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உங்களுடைய வார்த்தைகளினால் பிரச்சனை, இல்லை மற்றவங்க உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்களை பேச வச்சுட்டாங்க அதனால பிரச்சனை, இது எல்லாமே இருக்கும். ஓகே, 3ஆம் இடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து சூரியன் மாறினதுக்கப்புறம் யாரோட இணைகிறார், கேதுவோட இணைகிறார். அப்போ சூரியன் கேது, அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, அங்கே கேதுவோட இணைவு இருக்கு. அப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள், உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக இல்லை உங்களுடைய முயற்சிகள் இதனால ஏதாவது வந்து ஒரு தடைகள் ஏற்படுத்தும். இப்போ வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று ஸ்டாண்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு எடுத்துட்டு இருப்பீங்க. சூரியன் கேதுவோடு இணைவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரேக்கப் பண்ணி விட்டுருவார். போதும் முடிச்சுக்கோ, அந்த இடத்த வந்து பற்றற்ற நிலையை கொடுப்பார். உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இளைய சகோதரர் ஆர் உங்களுடைய மாமனார், அவர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக செக்கப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் போங்க. அதே மாதிரி 5க்குரியவர் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். அப்போ நீங்கள் சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, தூக்கத்தை விட்டு பிளான் பண்ணுறது. நான் சொன்னேன்லே 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனசு, அது வந்து நமக்கு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடம் வந்து நீசமாகும் போது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அதன் மூலியமாக சில இடையூறுகளை சந்திப்பீங்க. அப்போ மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் 80% மோசமாக இருக்குது, 20% ஃபேவராக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுடைய 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்குது. 8க்குரிய வக்கரமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டேங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் தான் வந்து இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாருங்கள், பார்த்து முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபேவரா அப்படின்னு கேட்டால் 6க்குரிய லக்னத்தில் இருக்கார். ஸ்ட்ராங்காக முடிவு பண்ண வச்சு அதிலே வந்து பிரச்சனையை கொடுத்துருவார்.
யோசிச்சு நிதானிச்சு இந்த மாசத்தை வந்து நீங்க இதுபடி கொண்டுட்டு போங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா வேண்டாம். காதல் கல்யாணம் சொல்லலாம். ஆனா வந்து நீங்க வந்து இந்த மாதத்துல வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் வைக்க வேண்டாம். ஆல்ரெடி சின்ஸ் இட்ஸ் ஆடி மாசம், அப்போ வந்து ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணியில வைக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அமைதியா ஆயிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ரொம்ப கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகன் இல்லையா, கொஞ்சம் கோபத்தை கொடுப்பாரு, கடினமான வார்த்தைகள் பேச விடுவாரு, புத்திசாலித்தனமா ட்ரை பண்ண வைக்கிறேங்கிற பேர்ல வந்து உங்களுடைய கோபத்தின் மூலியமாக இழப்புகளை சந்திப்பீங்க. நாட் ஒன்லி லேடிஸ், நான் சொல்றது வந்து ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும், லேடிஸை கொஞ்சம் நான் இதாக சொல்றேன். பட் பொதுவாகவே லக்னக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்துல. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் எது மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எது மாதிரி கிரக சேர்க்கை வந்து சாதகமாக இருக்காது, உங்களோட யோகமான தசைகள் என்ன, அவயோக தசைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் திருவாதிரையாக இருந்தாலும் சரி, மிருகசீர நட்சத்திரம் கடைசி 2 பாதமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகமான கிரகம் என்னென்னா சனி சுக்கிரன். சனி திசையும் சுக்கிர திசையும் வரவேண்டிய திசைகளாக உங்களுக்கு 9 கிரகத்தில் வருகிறார்கள். அந்த 2 திசை வந்து யோகத்தை கொடுப்பார். அந்த சனி ராகுவோட சேர்ந்திருந்தா யோகம் பாதியாக குறையுது, குருவோட சேர்ந்திருந்தா யோகம் பல மடங்கு உயருது. அதே மாதிரி சனி சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் சனி திசை அருமையாக இருக்கும், யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சனிங்கிற கிரகம் குருவோட சேர்வது, குருவோட பார்வையில் வருவது, குரு சுக்கிரனோட சேர்வது, சுக்கிரனோட பார்வையில் வருவது, அதே மாதிரி புதனோட சேர்வது, புதனோட பார்வையில் வருவது,
அதெல்லாம் ரொம்ப நல்லது. சனி சேரக்கூடாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரக்கூடாது, சூரியனோட சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் உள்பட. ஸோ சந்திரன், செவ்வாய், ராகு ராகு சூரியனோட சேரக்கூடாத கிரகமாக சனி வருகிறார். அடுத்த ராஜயோகாதிபதி கிரகம் வந்து புதனுக்கு மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன். சுக்கிரன்கிற கிரகம் பாருங்க, ராகுவோட சேருவது தப்பு, சனியோட சேருவது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. ஸோ சுக்கிரன் செவ்வாய் சனி ராகுவோட சேருவது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் கிடையாது. ஆனால் சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்துட்டா புத்திர விஷயத்தில், காதல் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், திருமண விஷயத்தில், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வந்துடும், பார்த்துக்குங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் எந்த லக்னக்காரருக்கும் எந்த ராசிக்காரருக்கும் சேரக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை ஒரு குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்த்து விட்டார். அதே சமயத்தில் புதனோட சேர்ந்திருக்கார், சூரியனோட சேர்ந்திருக்கார், அருமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன்ஸுங்க. அதே மாதிரி வரக்கூடாத திசை மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சுமாரான செவ்வாய் திசை, பிரச்சனைக்குரிய செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசை வந்ததுன்னா வம்பு வழக்குகள், அசிங்கம், கேவலம், கடன், நோய், அது மாதிரி சில விஷயங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அது எப்படி இருக்கிறத பொறுத்து. அந்த செவ்வாயே ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, குருவோட சேர்ந்துருக்காரு, சந்திரமங்கல் யோகத்தில் இருக்காரு, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள் இல்லாமல் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் அவர் செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டார், செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சுன்னா ஒன்றுமே வந்து செவ்வாய் திசை போட்டு படுத்தும். ஸோ வரவேண்டிய திசைகளாக சனி, புதன், கேது, சுக்கிர திசைகளாக வருகிறது மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரருக்கு, விச் இஸ் வெரி குட். அந்த சனி, புதன், கேது, சுக்கிரன் இது மாதிரி ராகுவோட சேராமல், சனியோட ரொம்ப க்ளோஸாக காம்பினேஷன் ஆகாமல், இருள் கிரகத்தோட சம்மதங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல திருட்பலத்தோட பௌர்ணமி சந்திரன், குரு, புதன் அது மாதிரி ஒரு நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும், ராகு, சனி, சூரியன் போன்ற பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது தீய அமைப்பும், தீய பலன்களும், பிராப்தங்கள் குறைவும் கண்டிப்பாக இருக்கும். இப்படி தான் வந்து கர்மா வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, ரொம்ப நல்ல ஒரு சாதகமான சம்பவங்களாக வருகிறது. இதில் வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற திசை வந்து நம்ம செவ்வாய் சொன்னோம். அந்த செவ்வாய் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதி புதனோட சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை. லக்னக்காரரே பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் சரியாக இருக்காது, அவரோட எடுக்கிற முடிவெல்லாம் பிரச்சனைக்குரிய முடிவாக இருக்கும், உடல் உபாதைகள் கொடுக்கும், வம்பு வழக்குகள் அவரை தேடி வரும். ஆனால் அதே புதன் அப்படிங்கிற ராசி அதிபதி அவருக்கு வந்து ஓரளவுக்கு குரு, சுக்கிரன் அவரோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அற்புதமாக இருக்கும். ஸோ லக்னாதிபதியே ராசி அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செவ்வாயோட சேருவது அவ்வளோ நல்லதில்லை. செவ்வாய் சனியோட சேர்ந்து செவ்வாய் திசையெல்லாம் ரொம்ப படுத்தும். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன திசைகள் போயிட்டுருக்கு, யோகமான திசைகள் போயிட்டுருக்கா அல்லது யோகம் இல்லாத திசைகள் போயிட்டுருக்கா அல்லது நியூட்ரலான பிளானட் என்று சொல்லப்படுகிற மிதுன மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு, சந்திரன், சூரியன் அது மாதிரி சுக்கிரன் அது மாதிரி தசைகள்லாம் போயிட்டுருக்காங்கிறத பார்த்து அது இது மாதிரி ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கா அல்லது ஒளி பொருந்திய கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கான்னு நீங்களே பார்த்து உங்கள் கர்மபலன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நல்ல காம்பினேஷன்ஸாக தெரிகிறது, எது மாதிரி சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லைங்கிறது நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, உங்களுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்னுமே துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம். இது வந்து பொதுவான ஒரு பலனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இன்னுமே துல்லியமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போட்டு உங்கள் ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, 6 மாத காலங்கள் எப்படி இருக்குது, 1 இயர் காலம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் எது மாதிரி திசையில் உங்கள் ஜாதகம் போகுது, எது மாதிரி திசையில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு நல்லது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு நல்லது இல்லை, எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை தேர்ந்தெடுக்க வேண்டாம், எது நமக்கு ஈஸியான ஒரு பாத்தாக இருக்கும், எது வந்து நம்ம தடைகள் நிறைந்த பாத்தாக இருக்கும், வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற முடியுமா அல்லது வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சா,
எப்படி நம்ம உத்வேகப்படுத்திக்க முடியும், நம்மளோட யோகமான துறை என்ன, அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் சேர்க்கை வச்சு நாமளே அறிந்து அது மூலமாக தான் கர்மா செயல்படுதுங்கிறதை தெரிந்து கொண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டிக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஒரு செயல்பாடுகளும் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய கல்யாணம், குழந்தைகள், வெளிநாடு, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், முதலீடு, இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், தந்தையார், நம்மளுடைய பூர்வீக சொத்து, இது மாதிரி எல்லா விஷயங்களும் எது மாதிரி அமைப்புகளாக நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒன்று துல்லியமாக நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே நம்மளுடைய கர்ம பலன் நம்மளோட ஜாதகத்தில் எப்படி வெளிப்படுகிறது, எது மாதிரி ஒரு சேர்க்கை, எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, சேரக்கூடிய கிரகம் சேர்ந்துருக்கா, சேரக்கூடாத கிரகம் சேர்ந்துருக்கா, இதனால் பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து அது மூலமாக நல்ல ஒரு பலன்களை நம்ம பார்த்து தேவையற்ற செயல்களை, தேவையற்ற முடிவுகளை செய்யாமல் நமக்கு எது நேச்சுரலாக நல்லா வருமோ அது மாதிரி விஷயங்களை நல்லா செய்து கொண்டு அதுக்கு வேணுங்கிற டைம்லைன்ஸ் புரிந்து கொண்டு அவசரப்படாமல் நஷ்டப்படாமல் நல்லாவே பொறுமையாக வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். காம்பினேஷன்ஸ் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட ஒரு 16-18 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவாக இருந்தாலும், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யார் சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறாக போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா சூரியன் சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17-18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் சனியும், சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் சனியோட சேருவது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டால் யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்கள், ராகு கேதுகளோட சேர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே நம்ம
சுகமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு நம்ம முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத தசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.